அழகான ஒரு ஊர். அந்த ஊர் பெரியவர் ஜனார்தனன். அவர்கிட்ட வேலை பார்க்க 2 படிச்சவங்க வேணும்னு தண்டோரா போட்டு சொன்னாரு. ஊர் பெரியவர்கிட்ட வேலைன்னா சம்பளம் கண்டிப்பா அதிகம் இருக்கும்னு ஆசைப்பட்டு 20 பேர் மறுநாள் காலையிலேயே ஜனார்தனன் வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள அவருக்கு தேவையானது 2 பேருதான்றதுனால அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. என்னங்கய்யா, எனக்கு தேவையானது 2 பேர் தான். ஆனா நீங்க 20 பேர் வந்திருக்கீங்க. அதனால எனக்கு பிடிச்ச 2 பேரை உங்கள்லேருந்து தேர்ந்தெடுப்பேன். இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா? அதுக்கு அந்த 20 பேரும் சம்மதம்னு தலையாட்டினாங்க. சரி, அப்போனா நாளை காலையிலேயே நீங்க 20 பேரும் இங்க வந்துருங்க. உங்களுக்கு பரீட்சை வைக்கிறேன். அன்னைக்கு சாயந்தரம் ஜனார்தனன் கிட்ட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு வந்த சீதாராமன் அவர்கிட்ட வந்து நின்னாரு. ஐயா, நாளைக்கு நீங்க அந்த 20 பேருக்கு என்ன பரீட்சைங்கய்யா வைக்க போறீங்க? ஒன்னும் இல்ல சீதாராமா, அவங்களுடைய பலத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்க்கணும்ல. தகுதி இல்லாதவங்க நமக்கு வேண்டாம். அவங்களுக்கு என்ன வேலைங்கய்யா கொடுக்க போறீங்க? ஒருத்தருக்கு அரிசி மில்ல பக்கத்திலே இருந்து பாத்துக்கிற வேலை. ஒருத்தருக்கு உன் வேலை என் கூடிய இருந்து கணக்கு வழக்குகளை பாக்குறது. நீயும் வேலையை விட்டுட்டு ஓய்வெடுக்க போறேன்னு தானே சொல்லிட்டு இருக்க? ஐயா, அப்போ அவங்களுக்கு இருக்க வேண்டியது பலம் இல்லைங்க ஐயா. ஆமா சீதாராமா, நான் அவங்களோட அறிவை தான் சோதிக்க போறேன். அது கூட இல்லைங்க ஐயா, மனிதாபிமானத்தை. என்னது மனிதாபிமானமா? ஆமாங்க ஐயா, உங்க அரிசி மில்லுல நீங்க கண்டும் கண்டுக்காம விட்டுடுற சில அரிசி மூட்டைகளை சுத்தி இருக்கிற நிறைய ஏழை மக்களுக்கு உதவியா இருக்கு. ஆமா, அதனால தானே சில அரிசி மூட்டைகளை அப்படியே விட்டுடுறோம். அது உங்களுடைய மனிதாபிமான செயலுங்க ஐயா. அதே மாதிரி உங்களை கீழே வேலை செய்யறவங்களுக்கும் அந்த எண்ணம் கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்க ஐயா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ரொம்ப நாளா கணக்கு வேலைகளை பார்க்குறேன். என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கும்படி சொல்றீங்க. ஆனா இப்போ என் இடத்துக்கு வர அந்த புது வேலைக்காரன் அந்த பணத்தை அபகரிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமா, அது பெரிய மோசமாயிடுமே. இப்போ என்ன பண்றது? ஐயா, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏத்த வேலையால நானே தேர்ந்தெடுத்து கொடுக்கறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த வேலையை எனக்கு கொடுங்க ஐயா. உன்னை விட நம்பிக்கையானவன் எனக்கு யாருமே இல்லை சீதாராமா. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. ஜனார்தன் வேலையால தேர்ந்தெடுக்கிற வேலைய சீதாராமன் கிட்ட கொடுத்தாரு. மறுநாள் 20 ஆண்கள் பெண்கள்னு ஜனார்தனன் வீட்டுக்கு வந்தாங்க. ஜனார்தன் வெளியில வந்து சீதாராமன் சொன்னபடி சொன்னாரு. நீங்க எல்லாம் நான் சொன்னபடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால உங்களை அனுப்பிவிடவும் முடியாது. அதனால நீங்க சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருங்க. உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணித்தரேன். சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஓய்வெடுங்க. சாயந்தரம் நான் வந்து எனக்கு தேவையான 2 வேலையை தேவைப்பட்டா 3 பேரை கூட தேர்ந்தெடுப்பேன். இதை கேட்டு அங்க வந்தவங்க எல்லாம் சரின்னாங்க. ஜனார்தன் யாருக்கும் தெரியாதபடி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அவங்க எல்லாரும் ஒரு அறைக்குள்ள போய் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பசங்க அவங்க கூட வேலை பார்க்க வந்த 5 பொண்ணுங்களை கேலி கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. ஹே பொண்ணுங்களா, வீட்டில் நிம்மதியா இருந்து சமையல் வேலையை பார்க்காம இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையா? உண்மையை சொல்லணும்னா இந்த வேலை புத்திசாலிங்களுக்கு. நீங்க உங்க ஆசையை விட்டுட்டா நல்லது. உங்க மாதிரியே நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் நல்ல அறிவு இருக்கு. வேலையில வந்து சேர்ந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வயிறு வலி தலைவலின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் உங்களெல்லாம் வீட்லயே வைக்கிறது. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க, 4 பேரை தவிர. பெண்கள்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. அதுல ஸ்ரீனி ராமுன்னு 2 பேரு பெண்கள் சார்பா பேசினாங்க. டேய், அப்படி வீட்டில் உட்கார்ந்தே தான் உன் வீட்டில் பெண்கள்லாம் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்களா? அவங்க செய்ய முடியாத வேலை இருக்கா என்ன? நமக்கு சமமா அவங்க வேலைக்கு வந்தப்பவே நம்மளை விட அவங்க ஒரு படி மேலே போயிட்டாங்கடா. நீங்க அவங்கள இலக்காரமா பேசி அவங்க கூட சேர்ந்து உங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் கேவலப்படுத்துறீங்க. படிப்பு உங்களுக்கு நல்ல அடக்கத்தை சொல்லி கொடுக்கலையா? ஜனார்தன் ஐயா உங்களுடைய முட்டாள்தனத்தை பார்த்தா உங்களுக்கு வேலை கொடுப்பாரா? அதை கேட்டு யாராலையும் பதில் பேசவே முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சீதாராமன் தன்னோட வேலை கொஞ்சம் சுலபமாயிடுச்சுன்னு
அங்கேருந்து வெளியில கிளம்பி போனாரு. மத்தியான வேளை 20 பேருக்கும் சாப்பாடை பரிமாறினாரு சீதாராமன். ஆனா அங்க 20 பேர் இருந்தும் சீதாராமன் 17 பேருக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. தரையில வரிசையா 17 பேருக்கு சாப்பாடை வச்சுட்டு இப்படி சொன்னாரு. ஐயையோ, நீங்க 20 பேர் இருக்கிறீங்க, ஆனா சாப்பாடு 17 பேருக்கு தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? பசங்களா, உங்களுக்குள்ளேயே 17 பேரு அந்த 3 பேருக்கு சாப்பாடை கொடுங்க. மறுபடியும் 3 பேருக்கு சமைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்படி சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அந்த 20 பேரும் ஒருத்தர் முகத்தை, டேய், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, உங்களுக்கு வேணா பகிர்ந்து சாப்பிட்டுக்கோங்க, நான் என்னோட சாப்பாடை சாப்பிட போறேன். ஜனார்தனன் ஐயா நல்ல பணக்காரர் தானே. ஒரு 20 பேருக்கு கூட சாப்பாடு தயார் பண்ண முடியல அவரால. அப்ப சம்பளம் எப்படியோ இருக்கட்டும், எனக்கு பசிக்குது. ராமுவும் ஸ்ரீனுவும் சாப்பிடாம அங்கேருந்து தனியா போயிட்டாங்க. பெண்கள்ல ஸ்வாதின்னு ஒரு பொண்ணு மட்டும் தன்னோட பசிய பொறுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டான். அந்த 3 பேரும் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மற்ற பேர்லாம் அங்கேயே இருந்தாங்க. அட, நீங்க சாப்பாடு சாப்பிடலையா? பசிக்கு ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இருக்காதுல்ல, போகட்டும் விடுங்க, அவங்களாவது சாப்பிட்டோம். ஒருவேளை சாப்பாடே கிடைக்கலன்னு இவ்வளவு வருத்தப்பட்டா எத்தனையோ பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்காங்க. எங்க அம்மா ஜனார்தனன் ஐயாவோட அரிசி மில்லிலேருந்து அரிசி கொண்டு வந்து தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அவருடைய சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அவர் கீழே வேலை பார்க்கறது உண்மையா அதிர்ஷ்டம்தான். அப்படியா? எங்க தாத்தாவும் பாட்டியும் நிலைமை சரியில்லாம முதியோர் இல்லத்துல சேர்ந்தாங்க. அந்த ஆசிரமத்தை ஜனார்தனன் ஐயா தான் ஒத்தையா நடத்திட்டு வந்தாரு. அவரால நான் கூட முன்னுக்கு வந்தவதாங்க. இந்த மாதிரி 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சாப்பிட்ட 20 பேரு அதிகமா சாப்பாடு சாப்பிட்டதால நகர முடியாம அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, வயிறு நிறைய சாப்பாடு போட்டுட்டாங்கல்ல. ஆமாமா, நான் என்னைக்கு விட இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டுட்டேன். நான் நிறைய சாப்பாடை வீணாக்கிட்டேன் சாப்பிட முடியாம. எதுக்கு அவ்வளவு சாப்பாடு வைக்கிறாங்க? அந்த நேரம் சீதாராம ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கிட்டு தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அவங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. சாப்பாடு சாப்பிட்டவங்க உண்ட மயக்கத்துல அவரையே பார்த்துட்டு இருந்தாங்க. யோ வயசானவரே, இந்த வயசுல இவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு போறியே, உனக்கு அறிவு இருக்கா? ராமு கடகடன்னு அங்க வந்து சீதாராமன் கிட்ட இருந்த மூட்டைய வாங்கினான். உண்மையா பார்த்தா அந்த மூட்டை அவ்வளோ பலுவாவே இல்லை. ராமு அதை உணர்ந்து சீதாராமனை ஆச்சரியமா பார்த்தான். சீதாராமனும் ராமுவை பார்த்து சிரிச்சாரு. அதுக்கப்புறமா ஜனார்தன் வெளியில வந்தாரு. அது வரைக்கும் எழுந்துக்க முடியாம இருந்தவங்கெல்லாம் அவர் வந்ததும் மரியாதையா எழுந்து நின்னாங்க. இவ்வளவு நேரம் எனக்காக காத்துட்டு இருந்ததுக்கு நன்றி. இப்போ சாப்பாடு சாப்பிட்டவங்கெல்லாம் வீட்டுக்கு போலாம். என்ன ஜனார்தன் ஐயா, நீங்க எங்களுக்கு பரீட்சையே வைக்கலையே. நீங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நான் உடனே பதில் சொல்லுவேங்க ஐயா, வேணும்னா கேட்டு பாருங்க. சரி, கேக்குறேன். எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லுங்க. வேலையில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தேவையா கூடாதா? இதுக்கு ஆண்கள்லாம் அதிர்ச்சியா பார்த்தாங்க. அன்னைக்கு காலையில அவங்க பெண்களை பத்தி பேசின பேச்சு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யாரும் வாயே திறக்கல. ஐயா, உண்மைதான், இவங்கெல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் கேலி பண்ணாங்க. அம்மா, பெண்கள் அன்னபூரணைக்கு சமம். பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு பகிர்ந்துக்கிறது தப்பே இல்லை. அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? மற்றவங்களுக்கு என்ன தேவைன்றதும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தானே. சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாம் இதை கேட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க. பலுவு தூக்குற வயசு இல்லைனாலும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைச்ச அந்த வயசானவருக்கு நீங்க உதவியும் செய்யல. செஞ்சா நீங்க சாப்பிட்டது ஜீரணாயிடும் நினைச்சிங்களா? இங்க பாருங்க ஜனார்தன் ஐயா, நீங்க எங்களை அவமானப்படுத்த தான் இங்க கூப்பிட்டீங்களா? நீங்க பரீட்சை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எங்கள்லேருந்து யாரையாவது தேர்ந்தெடுக்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? நீங்க என்ன பரீட்சை வைக்க போறீங்களோ அதை விவரமா சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க பரீட்சை முடிஞ்சுது. அந்த பரீட்சையோட பேரு மனிதாபிமானம். மனிதாபிமானமா? அப்படின்னு ஒரு பரீட்சையா? பரீட்சை இல்லம்மா, மிக அவசியமான குணம். துரதிருஷ்டவசமா அது இன்னைக்கு பரீட்சையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ராமு, ஸ்ரீனி, ஸ்வாதி. மற்றவங்கெல்லாம் கிளம்புங்க. ராமு, நீ அரிசி மில்ல நடக்கிற வேலைகள் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. ஸ்ரீனி, நீ என் கூட இருந்து கணக்கு வழக்குகளை பாத்துக்கோ. ஸ்வாதி,
நீ வீட்டு பொறுப்புகளை பொறுப்பா பார்த்துக்கோ. நீங்க 3 பேரும் நம்பிக்கையா வேலை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை கொடுப்பேன். ஒருத்தருக்கும் மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் தரேன். ராமு, ஸ்ரீனி, சுவாதி இந்த பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னிலிருந்து அந்த 3 பேரும் ஜனார்தனனோட விசுவாசமான வேலையாட்களா ஆனாங்க. ஜனார்தனனோட சேர்ந்து அவங்களும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. இது இவங்க கதை. மனிதாபிமானம். இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வடக்கு திசையில இருக்கிற மந்தாரப்பள்ளின்ற கிராமத்துல கெட்ட எண்ணம் கொண்ட வீரையன்னு ஒரு பால் வியாபாரி இருந்தான். அவன்கிட்ட 2 மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்தது. ஒரு மாடு பால் கொடுத்துட்டு இருந்தது, இன்னொரு மாடு கர்ப்பமா இருந்தது. பால் கொடுக்கற மாட்டுக்கு புல்கட்டு கொஞ்சமா போட்டான். அந்த புல்கட்டை பார்த்து அந்த மாடு வீரையனை அப்படியே முறைச்சு பார்த்தது. நீ எதுக்கு இப்படி பாக்குறன்றத புரிஞ்சிக்காத அளவுக்கு முட்டாள் இல்ல நான் ஒரு சரியான பேராசக்காரன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட மனைவி சுசீலா பால் கேனை எடுத்துக்கிட்டு தோட்டத்துல இருந்த மாட்டு கொட்டாய்க்கு வந்தா. பால் கொடுக்கற மாட்டுக்கு போட்ட அந்த கொஞ்சம் புல்கட்டை பார்த்து, என்னங்க, பால் கொடுக்கற மாட்டுக்கு அந்த புல்லுக்கட்டு எப்படி போதும் சொல்லுங்க? சுசீலா, என்னுடையது கணக்குனா கணக்கு தான். அது 5 லிட்டர் பால் தான் தருது. அதுக்கு நான் 5 கிலோ புல்ல போடுறேன். அதுகிட்ட சொல்லு, நிறைய புல்கட்டு வேணும்னா நிறைய பால் கொடுக்கணும்னு. 10 லிட்டர் பாலை கொடுத்தா நானும் 10 கிலோ புல்கட்டை போடுவேன். இது ரொம்ப தப்புங்க. வாயில்லா ஜீவன்களை இப்படி நம்ம பண்ணக்கூடாது. போதும் போதும் சுசீலா, வந்த வேலையை பாரு. நீ பாலை கறந்துட்டு இருந்தா நான் வயலுக்கு போவேன். இப்படி கஷ்டத்தை கொடுத்து அதுங்க கிட்ட இருந்து பால் கறக்க என்னால முடியாது. நீங்களே கறங்க, அந்த பாவத்தை நீங்களே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளுக்கு குழந்தைங்க கிடையாது. சரி சரி, ஒரு குடத்துல தண்ணிய கொண்டு வா. இப்படி தண்ணி அதிகமா கலக்கறதால தான் நம்ம கிட்ட யாருமே பால் வாங்குறது இல்ல. எல்லாரும் அந்த கோபால் கிட்ட தான் போய் பால் வாங்குறாங்க. தெரிஞ்சும் கூட எதுக்கு நீங்க இவ்வளவு தண்ணிய பால்ல கலக்குறீங்க? நான் சொல்றத செய்யறது தான் உன் வேலை. போய் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. நல்ல நேரம் வரப்போ அந்த கோபாலுக்கு நான் ஒரு சரியான அடியை கொடுக்கறேன். நீ போய் வேலையை பார். இப்படி வீரையன் சொன்னதும் சுசீலா அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்பி போனான். போட்ட புல்கட்டை சாப்பிட்டுக்கிட்டே பால் கொடுக்கற அந்த மாடு கண்ணீரோட நிக்க வீரையன் பாலை கறந்துட்டே இருந்தான். வீரையன் வீட்ல இருந்து 2-3 வீடு தள்ளிதான் அந்த கோபாலன் வீடு. ரொம்ப நியாயமா பால் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தான். தாங்கிட்ட இருக்கிற மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அன்பா பாத்துக்கிட்டு அதுங்களையே தன்னோட வாழ்க்கையாவும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் நினைச்சு வாழ்க்கைய நடத்தி வந்தான். மாட்டை மகாலட்சுமின்னும் கண்ணுக்குட்டிய அம்லுன்னும் பாசமா கூப்பிட்டுட்டு வந்தான். அன்னைக்கு கோபால் மாட்டுக்கிட்ட வந்து, என்னம்மா மகாலட்சுமி, இப்ப நம்ம போய் பால் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா? இப்படி சொன்னதும் அந்த மாடு சத்தமா கத்துச்சு. அந்த சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, அப்பப்பா, அம்முலுவையும் கூட்டிட்டு போவோம். அம்முலு இல்லாம நீ வரமாட்டேன்ற விஷயம் எனக்கு தெரியாதா என்ன? தினமும் நான் கேட்கறது நீ அம்முலுவையும் கூட்டிட்டு போலான்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி சொன்னதும் அந்த மாடு மறுபடியும் கத்துச்சு. அந்த சத்தத்தை கோபால் புரிஞ்சுக்கிட்டு, மகாலட்சுமி, நீ வயிறார சாப்பிட்டதானே? இப்படி கேட்டதும் மாடு ஆமான்ற மாதிரி தலையாட்டுச்சு. சரி வா, பால் வியாபாரத்துக்கு போவோம். இப்படி சொன்னதும் மாடு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுது. கோபால் அந்த சத்தத்தை கேட்டு சிரிச்சுக்கிட்டே மாட்டையும் கண்ணுக்குட்டி அம்லுவையும் கூட்டிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போனான். அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப, மகாலட்சுமி, நேத்து உன்னை பார்த்து ஜெகபதி ஐயா என்ன சொன்னார்னு கேட்டியா? இப்படி கோபால் கேட்டதும் கேட்டேன்ற மாதிரி தலையசிச்சது மகாலட்சுமி. அப்போ நீயும் அம்லுவும் ஐயா வீட்ல இருக்கீங்களா? இப்படி கேட்டதும் முடியாதுன்னு தலைய பலமா ஆட்டுச்சு. இத பார்த்து கோபாலுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. அதுக்குள்ள ஜெகபதியோட வீடு வந்தது. ஜெகபதி அந்த ஊர்லயே பெரிய மனுஷன். சொத்து பத்து நிறைய இருக்கிற பெரிய ஆளு. எவ்வளவு சொத்து இருக்கோ அவ்வளவு நல்ல மனசும் இருக்கு. மாடு கண்ணுக்குட்டியோட ஜெகபதி வீட்டு முன்னாடி நின்னான் கோபால். மாடு சத்தமா கத்துச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஜெகபதி மாட்டோட சத்தத்தை கேட்டு, சௌபாகியம், நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கு. அந்த பால் பாத்திரத்தை கொண்டு வா. இப்படி சொல்லிட்டு வெளியில இருந்த மாடு கிட்டியும் கண்ணுக்குட்டி கிட்டியும் போனாரு. வணக்கங்க ஐயா. மகாலட்சுமி, ஐயாக்கு வணக்கம் சொல்லு. இப்படி சொன்னதும் மாடு தலைய கீழே குடிஞ்சு வணங்குச்சு.
இத பார்த்து ஜெகபதி, வேண்டாம்மா, வேண்டாம். நீ எப்பவுமே அப்படி பண்ணாத. அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ என்னோட பொண்ணு மாதிரி, உன் குட்டி என்னோட பேரன் மாதிரி. அப்பா அம்மா முன்னாடி எந்த குழந்தையாவது தலை வணங்குமா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து பால் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சௌபாகி மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பாசமா தடவினாங்க. என்னப்பா கோபால், மகாலட்சுமிக்கு வயிறு நிறைய சாப்பாடு வைக்கிறியா? போடுறம்மா. வயிறு நிரம்பாம போச்சுன்னா மகாலட்சுமி வீட்டுலனாலும் சரி வயல்லனாலும் சரி நகராது. அதுதான் உங்களுக்கும் தெரியுமேம்மா. இப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பால் பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு பால் கலக்க ஆரம்பிச்சான் கோபால். ஜெகபதியும் சௌபாகியாவும் மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பாசமா தடவி கொடுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க. கறந்த பாலை அவங்க கிட்ட கொடுத்துட்டு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் வேறொரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். அந்த வீட்லயும் பாலை கறந்து கொடுத்தான். இப்படியே நிறைய வீடுங்களுக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய பாலெல்லாம் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சதும் தன்னோட மாடுங்களை வயலுக்கு கூட்டிட்டு போனான். மகாலட்சுமி, அம்முலு, எப்பவும் போலவே நம்ம வயல்லையே பச்சை புல்கள் இருக்கு. அத வயிறார மேய்ஞ்சிட்டு இருங்க. நான் கிணத்துக்கிட்ட போய் வயலுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்படி கோபால் சொன்னதும் மாடு சரின்ற மாதிரி கத்துச்சு. கண்ணுக்குட்டி அம்லுவோ ரொம்ப குஷியா குதிக்க ஆரம்பிச்சுது. அத பார்த்து கோபால் சந்தோஷத்தோட, நம்ம வயல்லையே தான் விளையாடணும், சரியா? இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். மகாலட்சுமியும் கண்ணுக்குட்டியும் அந்த நிலம் முழுக்க சுத்திக்கிட்டு புல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. தன்னோட வயல்ல நின்னுக்கிட்டு அதுங்களையே பாத்துக்கிட்டு இருந்த வீரையன் சலிப்போட, இவனுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கற நேரம் எனக்கு எப்ப வருமோ தெரியல. இப்படி நினைச்சுக்கிட்டு தன்னோட மாடுங்களை பார்த்தான். பால் குடுக்கற மாட்டோட வாயில ஒரு கூடைய கட்டி வச்சிருந்தான். கர்ப்பமா இருக்கிற மாடு புல்கட்டை மேய்ஞ்சிட்டு இருந்தது. இருட்டுற நேரம் ஆனதும் வீரையன் தன்னோட மாடுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். கோபால் கூட தன்னோட மகாலட்சுமியும் அம்முலையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போனான். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் வீரையனுக்கு கோபால பழி வாங்குற சமயம் சந்தர்ப்பம் ரெண்டும் கிடைச்சுது. அம்முலு விளையாடிக்கிட்டே வீரையன் நிலத்துக்குள்ள போச்சு. இது தப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வரத்துக்கு பின்னாடியே மகாலட்சுமியும் போச்சு. இத பார்த்து வீரையனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு என் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. கோபாலோட மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் இன்னைக்கு என் வயல்ல இருக்கிறதால அது என்னுடையது. இப்படி சொல்லி மகாலட்சுமி கிட்ட போய் நிலத்திலேயே அதை கட்டி போட்டுட்டான். பாலை கறக்க ஆரம்பிச்சான். இத பார்த்த கோபால் பதட்டத்தோட அங்க ஓடி போனான். ஏய் வீரையா, என்னடா பண்ற? கண்ணு தெரியலையா உனக்கு? என் வயல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மாட்டோட பாலை கறக்குற. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? புல்லு மேய்ஞ்சதுக்காக மாட்டு பாலை கறப்பியா? டேய் கோபால், இது என்னோட வயல்டா. அது எதுவா இருந்தாலும் சரி, என் வயலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது என்னுடையது. அதோட முழு உரிமையும் என்னுடையதுதான். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லடா கோபால். இப்படி சொல்லி வீரையன் சந்தோஷமா சிரிச்சான். அதுக்கு இல்லடா வீரையா, புல் மேய்ஞ்சதுக்காக பணம் வேணாலும் தரேன். ஆனா பாலை மட்டும் கறக்காதரா. நான் பாலை தான் கறப்பேன். இப்படி சொல்லி பாலை கறந்துகிட்டே இருந்தான் வீரையன். டே வீரையா, மகாலட்சுமியோட பால் சௌபாகிய அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம்டா. தயவு செஞ்சு அதை கறக்காதரா. இப்படி கோபால் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். எவ்வளவு சொல்லியும் கேட்காம வீரையன் பாலை கறந்துட்டு மகாலட்சுமியும் அம்முலைவையும் அனுப்பி வச்சான். ஒன்னும் பண்ண முடியாம வருத்தத்தோட மகாலட்சுமியும் அம்முலைவையும் கூட்டிக்கிட்டு இருட்டுற நேரத்துல வீடு வந்து சேர்ந்தான். மகாலட்சுமி கத்திக்கிட்டே நடந்ததை சொல்லுச்சு. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா, நீயும் அம்முலுவும் வேணும்னு ஒன்னும் பண்ணலையே. இத பாவம் புண்ணியத்தை பாக்குற அந்த கடவுளே பார்த்துப்பாரு. நீங்க பத்திரமா இருங்க. நான் போய் ஜெகபதி ஐயா கிட்ட நடந்ததை சொல்லிட்டு வரேன். இப்படி சொன்னதும் புரிஞ்சா மாதிரி மகாலட்சுமி சரின்னு தலையாட்டுச்சு. கோபால் ஜெகபதி அவங்க கிட்ட வந்து நடந்த மொத்தத்தையும் சொன்னான். அவங்களும் ஆறுதல் சொல்லி அனுப்பினாங்க. நாட்கள் அப்படியே நகர்ந்தது. ஒரு நாள் கோபாலோட வயல்ல கர்ப்பமா இருந்த வீரையனோட மாடு ரொம்ப அழகான கண்ணுக்குட்டியை ஈன்றெடுத்தது. இத தெரிஞ்சுக்கிட்டு வீரையன் ரொம்ப சந்தோஷத்தோட மாடு கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு வந்தான். கோபால் கொம்ப வச்சுக்கிட்டு வழிய மறைச்சுக்கிட்டு நின்னான். எங்கடா வீரையா, ரொம்ப சந்தோஷமா ஓடிட்டு இருக்க? என் மாடு குட்டி போட்டிருக்குடா. ஆனா யார் வயல்ல, அத கொஞ்சம் பாரு. இப்படி சொன்னதும் வீரையன் அந்த நிலம் கோபாலனோடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டான்.
குழப்பமா பார்த்து, அப்போ இப்போ ஆமாண்டா, இந்த மாடும் கண்ணுக்குட்டியும் என்னுடையது. இங்கேயே கட்டி போட்டுப்பேன். வந்த வழிய பார்த்துட்டு ஓடிடு. இப்படி சொன்னதும் தன் முகத்துல பளார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது வீரையனுக்கு. அன்னைக்கு தான் செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு கோபால் பதிலுக்கு பெரிய அடியா கொடுத்துட்டான். அடிக்கு அடி கொடுத்துட்டான்னு புரிஞ்சுக்கிட்டான். தன்னோட தப்ப உணர்ந்தான் வீரையன். என்னோட அடிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்ட கோபால். இதை யார்கிட்டயா சொன்னா என் மானமே போயிடும். எனக்கு புத்தி வந்துருச்சு. இன்னொரு தடவை உனக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன்டா. உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன். மாடை என்கிட்ட விட்டுடுறா. இப்படி கண்ணீரோட வேண்டி கேட்டுக்கிட்டான் வீரையன். உன் கண்ணீரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவன் தோண்டின குழியில அவனே விழுவான். அடிக்கு பதிலடி கிடைக்கிற நிலைமை கண்டிப்பா வரும். இப்படி சொல்லிட்டு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் விட்டுட்டான் கோபால். வீரையன் சந்தோஷத்தோட அதுங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னிலிருந்து வீரையன் நேர்மையா வாழ ஆரம்பிச்சான். இது இன்னைக்கு ஸ்டோரி. அடிக்கு அடி. மறுபடியும் நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன்.